Welcome student. Today we are going to discuss lesson 2 microorganism front and foe. அதாவது நுண்ணுயிரிகள் நண்பனாகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். So already we learned some topic from this lesson. Before we are going to start a new topic, just recall it. First topic மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நுண்ணுயிரிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். எஸ். தென் நெக்ஸ்ட் வேர் டு மைக்ரோ ஆர்கானிசம் லிவ், அதாவது நுண்ணுயிரிகள் எங்கு வாழும் அப்படின்னு பார்த்துருக்கோம். எஸ். அட் த சேம் டைம் மைக்ரோ ஆர்கானிசம் அண்டர்ஸ், அதாவது நுண்ணுயிரிகள் நமக்கு எவ்வாறு பயனளிக்கிறது ஆல்ரெடி we learned. The next friendly மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது எப்படியெல்லாம் நுண்ணுயிரிகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். The next மேக்கிங் ஆஃப் கர்ட் அண்ட் பிரெட், அதாவது தயிர் மற்றும் பிரெட் தயாரிக்கிறதுல எவ்வாறு நுண்ணுயிரிகள் பயன்படுகிறது என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். எஸ். The next கமர்ஷியல் யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது வியாபார ரீதியில் நுண்ணுயிரியின் பங்கு என்ன அப்படின்றதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மெடிசினல் யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது மருத்துவத்துறையிலும் நுண்ணுயிரின் பங்கு என்னென்ன அப்படின்றதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நியூ டாபிக் ஃப்ரம் சேம் லெசன். ஓகே சில்ட்ரன், ஆர் யூ ரெடி டு லேர்ன்? ஓகே. Today we are going to discuss vaccine. Vaccine தடுப்பூசி அல்லது தடுப்பு மருந்து. Why are children or infants given vaccination? எதுக்கு தடுப்பு மருந்து கொடுக்குறாங்க? Because they will prevent the disease, அதாவது நோய் தாக்கத்திலிருந்து தடுக்கிறதுக்கு வேக்சினேஷனை சின்ன குழந்தையிலே எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எஸ். When a disease carrying microbes enter our body, the body produce antibodies. Yes, antibodies na நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்கக்கூடியது. To fight the invader. Yes, அது disease create பண்ணுறதுக்கு எதிராக போராடும். Yes, the body also remember how to fight the microbe if enters again. So if dead or weakened microbes are introduced in the healthy body, the body fight and kill them, producing suitable antibodies. Yes, அதாவது வீக்கான ஒரு நுண்ணுயிரி நம்ம பாடிக்குள்ளே பூந்ததுன்னா ஆன்டிபாடியை செக்ரீட் பண்ண என்ன பண்ணோம், அந்த மைக்ரோப்ஸை சாகடிச்சிடும். எஸ். The antibody remain in the body and we were protected from the disease causing microbes or else microorganism. Yes, அதாவது நம்மை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவும் ஆன்டிபாடி ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, ஆன்டிபாடிஸ். திஸ் இஸ் ஹவு a vaccine work, அதாவது தடுப்பு மருந்து எவ்வாறு வேலை செய்கிறது. செவரல் டிசீஸ் இன்க்ளூடிங் காலரா, டியூபர்குலோசிஸ், ஸ்மால் பாக்ஸ் அண்ட் ஹெப்படைட்ஸ் கேன் பி ப்ரிவெண்டட் பை த வேக்சினேஷன். எஸ், அதாவது தடுப்பு மருந்து மூலமாக காலரா, டியூபர்குலோசிஸ், டிபி காச நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஸ்மால் பாக்ஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ், ஸோ வெறிநாய்க்கடி நோய், ஸோ இதெல்லாம் தடுப்பூசி மருந்தால் ப்ரிவெண்ட் பண்ணப்படுது. ஸோ வேக்சின் ஹூ டிஸ்கவர் ஃபர்ஸ்ட், எட்வர்ட் ஜென்னர் டிஸ்கவர் த வேக்சின் ஃபார் ஸ்மால் பாக்ஸ் இன் 1798. எஸ், அதாவது தடுப்பூசி மருந்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருன்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார் இன் 1798. எஸ். In your childhood you must have been given injection to protect yourself against several diseases. Can you prepare a list of this disease? You may take help from your parents. எஸ், அதாவது உங்களுடைய சைல்ட்ஹுட் ஏஜில், அதாவது நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு ஊசி போட்டிருப்பாங்க, தடுப்பூசி. ஸோ எதுக்காக அதை போடுறாங்க,
என்னென்ன டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தடுப்பூசி போட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் லுக் லைக் ஏ ஆக்டிவிட்டி வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. இட் இஸ் எசென்ஷியல் டு ப்ரொடெக்ட் ஆல் சில்ட்ரன் அகேன்ஸ்ட் திஸ் டிசீஸ். எஸ், அதாவது இது ஒரு முக்கியமான பாதுகாப்பானது குழந்தைகளுக்கு. ஏன்னாக்கா நோய் தாக்குறதுலேருந்து நம்மளை தடுக்குது. எஸ், வேக்சின். Necessary vaccines are available in nearby hospitals. You might have seen advertisement on your TV and newspaper regarding protection of children against polio under Pulse Polio program. Yes, polio drops given to children are actually a vaccine. Yes, அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின், அதாவது தடுப்பூசி மருந்து இருக்கும். அது மட்டும் இல்லாத டிவியில் விளம்பரப்படுத்தியிருப்பாங்க, இல்லை நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருப்பாங்க, குழந்தைகளை போலியோ நோயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு போலியோ சொட்டு மருந்து போடணும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் ஏ வேக்சின். அது ஒரு தடுப்பு மருந்து, நோய் தடுப்பு மருந்து. போலியோ அப்படின்ற டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு போலியோ ட்ராப்ஸ் போடுறாங்க. எஸ், எ வேர்ல்டு வைட் campaign against smallpox has finally led to its eradication from most parts of world. Yes, these days vaccines are made on a large scale from microorganisms to protect human and other animals from several diseases. Yes, அதாவது தடுப்பூசி மருந்தானது அதிக அளவில் நுண்ணுயிரிலிருந்து தான் பெறப்படுகிறது. ஸோ இவ்வகையான மருந்து மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு நோய் வருவதிலிருந்து காப்பதற்கு வேக்சின் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? த நெக்ஸ்ட், இன்க்ரீஸிங் சாயில் ஃபெர்டிலிட்டி, அதாவது எவ்வாறு மண்ணின் வளத்தன்மையை கூட்டுவது. எஸ், சம் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் ஏபிள் டு ஃபிக்ஸ் நைட்ரஜன் ஃப்ரம் த அட்மாஸ்பியரிக் டு enrich the soil with nitrogen and increasing its fertilities. These microbes are commonly called biological nitrogen fixer, அதாவது உயிரியல் நைட்ரஜன் நிலைப்படுத்திகள் அப்படின்னு தமிழ் மீனிங். எஸ், அதாவது சாயிலோட மண்ணோட வளத்தன்மையை கூட்டுறதுக்கு மண்ணில் நிறைய பாக்டீரியாக்கள் காணப்படும். அது மட்டும் இல்லை, ப்ளூ கிரீன் ஆல்கே நீல பசும்பாசிகள் காணப்படும். ஸோ இதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, வளிமண்டலத்தில் உள்ள வாயு நிலையில் உள்ள நைட்ரஜனை மண்ணுக்கு தேவையான ஃபேவரபிள் நைட்ரஜனாக மாற்றி மண்ணுக்கு வளத்தை கூட்டுகிறது. அதாவது நைட்ரஜன் நியூட்ரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, சாயிலில் மண்ணோட வளத்தன்மையும் கூட்டுது. எஸ், லுக் அட் த பிக்சர். திஸ் ஆர் ஆல் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ப்ளூ கிரீன் ஆல்கே, அதாவது நீல பசும்பாசி, பர்டிகுலர்லி நாஸ்டாக் அனபீனா அப்படின்ற ப்ளூ கிரீன் ஆல்கேஸ். ஓகேங்களா? ஓகே. The next, microbes used as a cleaning the environment, அதாவது சூழ்நிலையை சுத்தம் செய்வதற்கும் நுண்ணுயிரிகள் தேவைப்படுகிறது. எஸ், புஜி அண்ட் பகலி ஹேட் அப்சர்வ் த ஸ்கூல் கார்டனர் மேக்கிங் மேனூர். எஸ், அதாவது புஜியும் பகலி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் கார்டனர் ஸ்கூலில் தோட்ட வேலை செய்கிற உரம், அதாவது எரு உருவாக்குறாங்க, அப்படி அதை பார்க்குறாங்க. அலாங் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்குறாங்க. தே கலெக்ட் வேஸ்டஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் நியர்பை ஹவுசஸ் அண்ட் கார்டன்ஸ். ஸோ நியர்பை இருக்கிற ஹவுஸு கார்டனில் இருந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட் வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. தே புட் தம் இன் எ பிட் மீன்ஸ் ஃபார் வேஸ்ட் டிஸ்போசல். எஸ், அதாவது ஒரு குழி வெட்டி அதை போடுறாங்க. ஆஃப்டர் சம் டைம் இட் டீகம்போஸ்ட் அண்ட் காட் கன்வெர்டட் டு மேனூர். எஸ், ஆஃப்டர் சம் டைம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீகம்போஸ், இந்த டிஸ்போஸ் பண்ணாங்களையா வேஸ்டேஜா, வெஜிடபிள் வேஸ்ட்டு, பிளான்ட் வேஸ்ட்டு, ஃப்ரூட் வேஸ்ட்லாம், ஸோ அதெல்லாம் டீகம்போஸ் ஆகி மேனூராக உரமாக கன்வெர்ட் ஆகிருக்கும். எஸ், அதாவது எருவாக. புஜு அண்ட் பகலி வாண்டட் டு நோ ஹவு திஸ் குட் ஹேப்பன், அதாவது இது எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். லெட் அஸ் see here activity 2.5. Take 2 parts and fill each part half with fill. அதாவது 2 பார்ட் எடுத்துக்க போகிறீங்க. அந்த 2 பார்ட்லேயும் ஹாஃப் ஃபில் ஆகிற மாதிரி சாயில ஃபில் பண்ண போகிறீங்க. மார்க் தம் ஏ அண்டு பி. எஸ், அதை மார்க் பண்ண போகிறீங்க. ஏ பி, பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்.
புட் a plant waste in a part A. அதாவது பார்ட் ஏவில் பிளான்ட் வேஸ்ட்டை போட போகிறீங்க. And things like polythene bags, empty glass bottle and broken plastic toys in a part B. So plastic like things நம்ம part B ல போட போகிறோம். Put the part aside, observe them 3 to 4 weeks. So 3 to 4 weeksக்கு அதை அப்சர்வேஷனில் நீங்கள் வச்சுருக்கணும். Do you find any difference in the contents of the two parts? If so, what is the difference? You will find that plant waste in a part A has been decomposed. How could this happen? The plant waste has been converted into manure by the action of microbes. By the action of microbes. நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டால் இந்த பிளான்ட் தாவர கழிவானது எருவாக மாற்றப்படுகிறது. எஸ், அது மட்டும் இல்லாத பார்ட் பி இருக்கு இல்லையா, ஸோ அதை டீகம்போஸ் பண்ணாது. இட் இஸ் ஏ பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸ். எஸ், they can't able to converted or decompose easily. The nutrient released in the process could be used by the plants again. So plants-க்கு again என்ன பண்ணுறாங்க, அதை உரமாக போட்டுடுறாங்க. எஸ், did you notice that the part B, the polythene bags, empty glasses, bottle and broken toy parts did not undergo any changes, such a change. The microbes could not act on them. அதாவது நுண்ணுயிரிகள் அதன் மேலே செயல்படாது. and convert them into manure. அதால் அதை எருகாக மாற்ற முடியாது. எஸ், you often see large amount of dead organic matter in the form of decaying plants and sometimes dead animals on the ground. எஸ், அதாவது இறந்த தாவரம் மற்றும் அல்லது விலங்கு உடலங்களை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதில் எப்படி டீகம்போஸ் ஆகுது? யூ ஃபைண்ட் தட் தே டிஸப்பியர் ஆஃப்டர் சம் டைம். திஸ் இஸ் பிகாஸ் த மைக்ரோ ஆர்கானிசம் டீகம்போஸ் டெத் ஆர்கானிக் வேஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் கன்வெர்ட்டிங் தம் இன்டு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ். எஸ், அதாவது நிறைய நம்ம இறந்த உடலமான தாவரம் மற்றும் விலங்குகளை பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாமல் போயிடும். ஸோ எங்கே போயிடுச்சு அதெல்லாம்? ஸோ த்ரூ த மைக்ரோ ஆர்கானிசம் தே வில் டீகம்போஸ்ட் இன்டு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ். அதாவது நுண்ணுயிரிகள் மூலமாக அது சிதைவடைந்து விடுகிறது. எஸ், சிதைவடைந்து எருக்களாக மாற்றப்படுகிறது. எஸ், these substances are again used by the other plants and animals. எஸ், அதாவது இந்த மேனூர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த சிம்பிள் சப்ஸ்டன்ஸை மறுபடியும் தாவரத்துக்கோ அல்லது அனிமலுக்கோ யூஸ் பண்ணுறாங்க. Thus, microorganism can be used to degrade a harmful and smelly substance and thereby clean up the environment. Yes, அதாவது நுண்ணுயிரிகளானது தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து, அதாவது துர்நாற்றம் வீசக்கூடிய சப்ஸ்டன்ஸை சிதைத்து சூழ்நிலையை சுத்தப்படுத்துகிறது. எஸ், அதாவது இப்போ நுண்ணுயிரிகளே இல்லை அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட், அதாவது சூழ்நிலையானது ஒரு குப்பை கூலமாக தான் காணப்படும். ஸோ ஒன் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இன் த லிவிங் வேர்ல்டு. அதாவது இந்த என்விரான்மெண்ட்டுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. எஸ், லெட்ஸ் see here harmful microorganism, அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். எஸ், microorganism are harmful in many ways. Some of the microorganism cause disease in human beings, plants and animals. எஸ், அதாவது சில நுண்ணுயிர்கள் பார்த்தா மனிதர்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு நோயை உருவாக்குது. such a disease causing microorganism are called பேத்தோஜன், அதாவது நோயுக்கி. ஸோ அதாவது நோயை உருவாக்குற நுண்ணுயிரிக்கு பேர் பேத்தோஜன். பேத்தோஜன்னா நோயுக்கி. சம் மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்பாயில் ஃபுட், கிளாத்திஸ் அண்ட் லெதர்ஸ். லெட் அஸ் ஸ்டடி மோர் அபவுட் தேர் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். எஸ், அதாவது சில நுண்ணுயிர் பார்த்தோன்னா உணவை வீணாக்கிறோம், கிளாத்திஸை வீணாக்கிறோம், அது மட்டும் இல்லாத லெதர் தோல் பொருட்களையும் வீணாக்கிறோம், பார்த்துருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் த ஹார்ம்ஃபுல்
microorganisms activity. Yes. Okay children, remember, see you later. Yes.